श्रीमद्भागवतन्नाम पुराणं लोकविश्रुतं शृणुयात् श्रद्धया युक्तः मम சந்தோஷகாரணம். பகவானை பிரீத்தி செய்வது நம் அனைவருக்குமே முக்கியம். பக்தி என்றால் விரீடனம்னு சொல்லுவார்கள். அதாவது பெருமானை திருப்தி செய்தல், அவனுக்கு அன்பை ஏற்படுத்துதல், அவன் நம்மிடத்தில் பிரியமாக இருக்கும்படி செய்தல். அதை எப்படி நம்மால் சாதிக்க முடியும்? பகவானுடைய திருவுள்ளத்திலே இன்பம் ஏற்படுவதற்கு அவன் கதைகளை கேட்பது மிக முக்கியமாகிறது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ரொம்ப ஃபண்டமெண்டலா தோணலாம், ரொம்ப சிறுபிள்ளத்தனமாக கூட தோணலாம். ஆனால் திரும்ப திரும்ப உயர்ந்த அர்த்தங்களை எப்பப்பெல்லாம் ரிஷிகள் சொல்லுகிறார்களோ, கடினமா புரியாத இருக்கக்கூடிய அர்த்தங்களை சொல்றச்சே கூடவே இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பிரம்மன்னா லோகத்தை படைக்கிறது. பிரம்மத்துக்கு சரீரமாகத்தான் உடலாகத்தான் நாம் அனைவருமே இருக்கிறோம். பிரம்மத்துக்கு நிகராக யாரும் இல்லை, மேம்பட்டவனும் இல்லை, சமமானவனும் இல்லை. எத்தனையோ விதத்தில் உயர்ந்திருக்கிறது பிரம்மம். அதன் கிட்டக்க போறதுக்கு கூட நமக்கு யோக்கியதை இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அதே வேதாந்திகள் எல்லாம் அந்த பிரம்மம் அவதாரம் செய்கிறது, அவனுடைய கதைகளை கேட்க வேண்டும், அவனுடைய விளையாட்டுக்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அவன் அழகை நன்கு கண்களால் தரிசிக்க வேண்டும், அவன் பிரசாதத்தை சாப்பிட வேண்டும், அவன் நாமங்களை சொல்ல வேண்டும், அவன் அடியார்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் விடாம சொல்லிட்டு இருக்கு. ஒரு பக்கத்துல பார்த்தால் இது என்ன ஓஹோன்னு ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி சாஸ்திரம் பேசுறது என்று புரிஞ்சுப்போம். இன்னொரு பக்கத்துல பார்த்தா இது என்ன சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு ரிச்சுவலிஸ்டிக்கா பண்ண சொல்றதே என்றும் பார்ப்போம். ரெண்டுமே சாஸ்திரம் தான் சொல்லுகிறது. இந்த பக்கத்தில் பாகவதர்களுக்கு தொண்டு புரிவது, பெருமானுடைய பிரசாதத்தை உண்பது, அவருக்கு பூ சமர்ப்பிப்பது, சந்தனம் சமர்ப்பிப்பது, அவர் கோயிலை பிரதட்சணம் பண்ணுவது, வணங்குவது, நாமங்களை சொல்லி பஜனை பண்ணுவது, இது தேவை. இது நடக்க நடக்கத்தான் நம்முடைய உள்ளம் பண்படுகிறது. அரசன் பிருது மகாராஜா அவன் தன் மக்களிடத்தில் என்ன வேண்டிக் கொள்ளுகிறான்? பகவானையே நினையுங்கோள், பாகவதர்களுக்கு தொண்டு புரியுங்கோள், ஸ்ரீபாத தீர்த்தத்தை குடியுங்கோள், பாகவதர்களுடைய திருவடி தூளி இருந்தால் அதை தலையாலே தரியுங்கோள், நாமங்களை சொல்லுங்கோள். இதைத்தான் தன் மக்களுக்கு உபதேசிக்கிறான். பெருமான நம் உள்ளத்துல வைக்கிறதுங்கிறது ஏது? நினைத்தல், வாயால் பாடுதல், கைகளாலே அவன் சொன்னபடிக்கு தர்ம காரியங்களை செய்தல். இது ஓரொரு நாளும் நாமே பரீட்சை பண்ணிக்கணும். இன்னைக்கு வாக்கினாலும் மனத்தாலும் மெய்யாலும் பகவானை திருப்தி செய்தேனா? அனைவருக்கும் இந்த கேள்வி முக்கியம். இன்னைக்கு நான் கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் என்ன காரியம் பண்ணினேன், என்னத்தை நினைத்தேன், என்னத்தை பேசினேன். முடிஞ்சா ஒரு நோட்டு புக்கு பேனா கூட வச்சு நோடலாம். என்னென்ன பண்ணினோம் பேசினோம், வேலை பார்த்தது இருக்கட்டும், சாப்பிட்டது இருக்கட்டும், முன்னாடி குளிச்சது இருக்கட்டும், காலை கடன்களை கழித்தது இருக்கட்டும், வாசல்ல சண்டை போட்டது இருக்கட்டும், ஒத்தரை பத்தி ஒத்தரிடத்துல புறங்கூறினதாகட்டும், என்னவாவனா இருக்கட்டும், இது மொத்தத்தையும் லிஸ்ட் பண்ணி இதுல பெருமானை திருப்தி செய்வதற்கு யாது செய்தேன், ஒன்னேனும் செய்தேனா? அப்படி செய்யாம இருந்துட்டேனால் அப்ப இன்றைய வாழ்க்கையை தொலைச்சுட்டேன்னு தான் அர்த்தம். நாம பெருமான திருப்தி செய்யறதுக்கு தான் இருக்கோம். அதான் பக்தி. ஆனா சொல்றச்சே நாங்கள் எல்லாம் பக்தர்கள்னு சொல்லிப்பா. செய்யும் செயலோ பேசும் பேச்சோ நினைப்போ பக்தியோடு இருக்க வேண்டும். பக்தியோடு இருத்தல்ங்கிறது யாது? பெருமான குறித்தே லட்சியமாக இருத்தல். அவர் தான் நமக்கு கோல், அவர் தான் நமக்கு அப்ஜெக்டிவ், அவர் தான் நமக்கு எய்ம். நாம அடைய வேண்டியது அவரைத்தான், திருப்தி செய்ய வேண்டியது அவரை தான். அந்த பிரம்மம் தான் பகவான். அந்த பகவானை திருப்தி செய்யறதுல தான் மக்களே நீங்கள் சிந்தனை படைத்தவர்களாக இருக்க வேண்டும். இது ஒண்ணு வந்துடுத்துன்னு வச்சுங்க, தன்னடையே மத்த அத்தனை நல்லதும் வந்துடும். ஏன்னு யோசிச்சு பாருங்களேன். அவரை திருப்திப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுட்டேன்னால் அப்ப அவரை திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிப்பேன். அதுதான் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. எதை செய்தால் நான் திருப்திப்படுகிறேன்னு பகவான் எழுதி வச்சுட்டார். அவரை திருப்திப்படுத்தணும்னு நாம புரிஞ்சுக்கணும். இது ஒண்ணுதான் முக்கியமே தவிர அந்த புத்தி ஏற்பட்டு மத்த அத்தனை நன்மையும் நாம பண்றதுக்கு ஆரம்பிச்சுடுவோம். இப்ப ராஜா தன் பிரஜைகளை குறித்து எதற்காக பகவானை திருப்தி செய்ய வேண்டும், நமக்கும் அவனுக்கும் உண்டான தொடர்பு யாது என்பதை 4வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயத்திலே
35வது ஸ்லோகத்தில் அழகா தெரிவிக்கிறார். பிரதான காலாசய தர்ம சங்கிரஹே ஷரீர ஏஷ பிரதிபாத்திய சேதனாம் கிரியா பலத்வேன விபுர் விபாவ்யதே யதானலோதாருஷு தத்குணாத்மகா. நாம் அனைவரும் பெருமாளுக்கு சரீரமாக இருக்கிறோம். நாமெல்லாம் உடம்பா, பெருமாள் தான் ஆத்மா. ஒரு ஆத்மாவுக்கும் உடலுக்கும் என்ன தொடர்பு? இந்த உடல் இந்த ஆத்மாவுக்குன்னே இருக்கும், ஆத்மாவாலேயே தாங்கப்படும், ஆத்மா சொன்னபடியே கேட்கும், ஆத்மாவனுடைய நன்மைக்கே முயற்சிக்கும். இந்த உடல் இன்னொரு ஆத்மாவை பத்தி கவலைப்படாது. என் உடம்பு நான் சொன்னபடி தான் கேட்குமே தவிர பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னபடியா கேட்கும். அப்பப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்கோ, நான் சொன்னபடியே கேட்க மாட்டேங்கிறது. அப்புறம்னா பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னபடி கேட்க. நம் உடம்பு நம்மால் தாங்கப்பட்டு நமக்கென்றே இருக்கும். நிமிடப்பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். என் உடம்பு நான் சொல்றத கேட்க மாட்டேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளவு உள்ள கொதிப்பு ஏற்படும். கையை தூக்குன்னு சொல்றோம், சில பேருக்கு நரம்புல வியாதி வந்துடுறது, கையை தூக்குன்னா தூக்க மாட்டேங்கிறது. எவ்வளவு கஷ்டம். பக்கவாதம் பாரிசம் வந்துடுத்துனா கைகால அசைக்க முடியாது. அவர்களுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா. இந்த லோகத்துல அதை போல துன்பப்படுபவர்கள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு உடல் ரீதியா துன்பப்படுகிறார்கள். ஆனால் அந்த பார்சவாயு தொல்லையே இல்லை, ஒந்த அட்டாக்கும் இல்லை. ஆனால் நாம் ஒத்தொத்தரும் அந்த அட்டாக்குனாலதான் துன்பப்பட்டு இருக்கோம். ஏன்னு யோசித்து பார்ப்போம். நாம சொல்றோம் கை நகர மாட்டேங்கிறது, விரலாம் மடக்கணும்னு நினைக்கிறோம், நம்ப இருக்கு, மடக்கவே முடியல. காலை தூக்கி வைக்கணும்னு பாக்குறோம், காலை தூக்க முடியல. அப்ப எவ்வளவு வருத்தமும் கையால் ஆகாத்தனம், இயலாமை, கோபம், வெறுப்பு, இது இத்தனை நமக்கு ஏற்படும். இதே போல நம்ம உடம்பு நாம சொன்னபடி கேட்கலனால், நம்முடைய திருப்திக்காக இல்லைன்னால் நமக்கு எவ்வளவு வெறுப்பு ஏற்படுகிறதோ இதே போலத்தானே பகவானும் வெறுப்படைய வேண்டும். என்ன நாம் ஒத்தொத்தரம் அவருக்கு உடம்பு. ஆழ்வார் பாசுரத்துல சாதிக்கிறார், இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்றற்றே. நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியிலே திருவவதாரம் பண்ணவர். ரொம்ப ஆச்சரியமான புளிய மரம், புளிய மரத்தடியில தான் உட்காண்டிருந்தார். எங்கதான் லோகத்தினுடைய இயல்பை போய் பார்த்தாரோ தெரியவில்லை. ஆழ்வார் தெரிவிக்கிறார், இல்லதும் உள்ளதும் அல்லதவனுரு. பகவானுடைய உருவம் இருக்கிறதே அது எது? மிக உயர்ந்தது. அச்சேதனத்தை காட்டிலும், அறிவற்ற ஜடமான பொருள்களை காட்டிலும், ஜீவாத்மாவை காட்டிலும் உயர்ந்தது. ஆனால் எதை அவன் தனக்கு உடலாக கொண்டிருக்கிறான்? உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே வீடுமின் முற்றவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே. ஆத்மாவே பகவானுக்கு உடல், நம்ம உடலும் பகவானுக்கு உடல். ரொம்ப ஆச்சரியமான செய்தி. பகவான் பிரம்மம், அவரோட நாம ஒட்டின் இருக்கோம். ஜீவாத்மாக்கள் எல்லாம் அவருக்கு உடல், அச்சித்து பொருட்கள் எல்லாம் அவருக்கு உடல். அப்ப பெருமான் நினைத்தபடிதான் ஆத்மா நினைக்கணும். ஆத்மா நினைச்சபடி உடல் நடக்கிறது. நடக்கலைன்னா எவ்வளவு வருத்தம் வருது. அத போல பகவான் நினைத்தபடிக்கு நாம் நடக்க வேண்டுமே. நடக்கலேனால் அவருக்கு வருத்தம் வருமா சுவாமினால்? வருத்தம் அவருக்கல்ல, இழப்பு நமக்கு. அவர் நினைத்தபடி நாம் நடக்காமல் போனால் உண்மையில என்ன நடக்கணும்? இதனால வெறுப்பும் வருத்தமும் இயலாமையும் ஒண்ணுமே முடியாது படுத்தேங்கிற வெறுப்பும் பகவானுக்கு ஏற்பட வேண்டும். அவர் அதனால கலங்குவதே இல்லை. அவன் அவாப்த சமஸ்த காமம், இனி நிறைவேண்ட வேண்டிய ஆசை ஏதும் இல்லை, திருப்தியா தான் இருக்கார். ஆனா அவர் நினைச்சபடி நாம நடக்காது போயிட்டோம்னால் அப்ப முக்தி கிட்டாது. இதனாலதான் ராஜா இப்ப புரிய வைக்கிறான், நாம் அனைவரும் பிரம்மத்துக்கு உடலாக இருக்கிறோம். எப்படி இந்த உடல் இந்த ஆத்மாவுக்கு இருக்கிறதோ அதே போல ஆத்மாக்கள் அனைவரும், ஆச்சித்துக்கள் அனைத்தும், காலமோ அனைத்துமே பிரம்மத்துக்கு உடலாக இருக்கும். ஜகத் சர்வம் சரீரந்தேன்னு சொல்லுகிறார். யதா நலோதாருஷு தத்குணாத்மகா அஹோ மமாமி விதரந்த்யனுகிரகம் ஹரிம் குரும் யஜ்ஞபுஜாம் அதீஸ்வரம் சதர்ம யோகேன யஜந்தி மாமகா நிரந்தரம் ஷோணிதலே திருடவிரதாக. பெருமான திருப்தி செய்வதற்காக அவனவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தர்மத்தை யார் விடாமல் செய்கிறானோ அந்த பிரஜைதான் எனக்கு திருப்தி செய்கிறான். ராஜா பிரஜைகளை